அம்மா அப்பா எப்பவுமே அம்மா அப்பா தான். இது எப்போ நமக்கு புரியும்? நாம் குழந்தைகளிடத்தில் பேசும்போது தெளிவாக. இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்கள் குழந்தை உங்களிடத்தில் எவ்வளவு குழப்பமா பேசினாலும் நீங்க அந்த குழந்தை கிட்ட தெளிவா பேசுங்க. அம்மா அப்பா முன்னால இருக்கும்போது அம்மா பையனை திட்டினார்னா, அப்பா தயவு செஞ்சு அம்மாவை திட்டாம இருங்க. அப்பா திட்டினார்னா, அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி அம்மா கிட்ட குறை சொல்லாம இருங்க. இது ரெண்டுமே நம்ம செய்யறதே இல்லை. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்திருக்கிறேன். ஒரு நல்ல பேரண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பல நேரங்களில் நம்ம அதில் எங்கேயோ சறுக்கிறோம். அந்த சறுக்கல் நேரிடாமல் நல்ல பேரண்டா இருக்கிறதுக்கான வழிதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பாருங்க, பைபிள்ல ஒரு சின்ன கதை மாதிரி வருது. ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ். ஏன் தெரியுமா? ஒரே குவாலிட்டி தான். அவர் தெய்வம் கடவுள் என்பது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய ஃபெய்த். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ப்ராஃபிட்ங்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை ஞானிங்கிறாங்க. நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேங்கிறது ஹி இஸ் த வே அப்படின்னு சொல்றாங்க, டு அட்டைன் த ஆல்மைட்டி. எல்லாம் கருத்தியல் ரீதியாக எல்லாம் இருக்கட்டும். உலகத்தில் மனிதனாக பிறந்தார். கிருஷ்ணன் உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ராமன் உலகத்தில் மனிதராக பிறந்தார். முகமது நபி உலகத்தில் மனிதராக பிறந்தார். திருவள்ளுவர் உலகத்தில் மனிதராக பிறந்தார். பாரதி உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த அவர்கள் சாதித்த சில சாதனைகளுக்காக இதுவரைக்கும் அவர்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன எவிடன்ஸ் எடுத்து நான் பார்க்கிறேன். வாழ்க்கை ரொம்ப குறுகலானது. 80 85 வயசு, 90 95 வயசுக்கு அப்புறமா டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுலயும் ரொம்ப உருப்படியா இருக்கிறது 60 65 வயசு வரைக்கும். அதுக்குள்ள பெஸ்டா வாழறது எப்படி? அடுத்தவர்களுக்கு பெஸ்டா வாழறது இல்லை, நமக்கு நம்ம எப்படி பெஸ்டா வாழறது? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒரு திட்டம் இருக்கணுமா இல்லையா? இந்த சில பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு பத்தி எரியும், எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னாங்க இருக்குது, அப்புறம் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான். அப்போ சாப்பிடாத, ஒன்றும் செய்யாத, பிள்ளைங்களுக்காகவே இருக்கிறல, சாப்பிட்றல. கொலை எப்படி குற்றமோ தற்கொலையும் குற்றம் தான். முதலில் உன்னை கவனித்துக்கொள். நல்ல சாப்பிடு, நல்ல இரு, நல்ல படி. 2 மணி நேரம் உனக்கு மட்டுமே செலவழி. ஒழுக்கமா இரு, ஆரோக்கியமா இரு. பாருங்க, பைபிளை வாசிக்கிறேன். ஏன் ஜீசஸை சொன்னேன்னா, ஜீசஸ் இஸ் a man of no mood. அவர் மூடுன்னு ஒன்று கிடையாது. விருப்பமின்மை, சோம்பல் எதுவுமே இல்லையா அவர்கிட்ட. அவரை கோச்சிக்கவே முடியாது, அவரை கோபப்படுத்த முடியாது, அவரை சிரிக்க வைக்க முடியாது. அவர் தன்னிலையில் முழுமையாக இருப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில ஆண்களும் அப்படி இருப்பாங்க. ஆனால் 100% இருப்பாங்களான்னு தெரியாது. ஜீசஸ் 100% பெஸ்ட் மேன். அவர் சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன், ரொம்ப நுட்பமான விஷயம் தான், புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஃபினான்ஷியலாக யோசிச்சுக்கோங்க, படிப்பாக யோசிச்சுக்கோங்க, உறவாக யோசிச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் மேட்டர். பெண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, கன்னி பெண்கள், கன்னியாஸ்திரிகள். அவர் பெயரால் நோன்பு நொறுக்கக்கூடியவர் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு குரல், பைபிள் சொல்லுதுங்க, கன்னியாஸ்திரிகளே எழுந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான மணவாளன் வந்து விட்டார், போய் அவரை பற்றி கொள்ளுங்கள். எல்லாரும் கட 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 கடன்னு எந்திரிக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒரு கிரைசிஸ் வருதுன்னா நாம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது பைபிள் சொல்லி தருது. எழுந்த கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணாங்களாம்? புத்தி உள்ள கன்னியாஸ்திரின்னு ஒரு வார்த்தை போடுதுல பைபிள். புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம்? எப்போ வருவாங்கன்னு அஸ்ரீரி சொல்லல, நைட் ஆயிடுச்சுன்னா முகம் தெரியலனான்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தத்தை எடுப்பதை பார்த்து தானும் எடுத்துக்கொண்டார். புத்தியற்ற, புத்தி உள்ள கன்னிமார்கள் ஒரு மேட்டர் பண்ணியிருக்காங்க, அது புத்தியற்ற கன்னிமார்கள் பண்ணல. தீபம் எரிந்ததற்கு பிறகும் அது அவிந்து போகின்ற அளவிற்கு அவர் வரலனா கூடுதலாக எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது தெரியல. ஆர்வத்தில் கடவுடன் எடுத்துட்டு போறாங்க, நின்றுகிட்டே இருக்காங்க. மணவாளன் வரவில்லை, வருவது தாமதமாகிறது. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது, சூரியன் அஸ்தமிக்குது, இருள் தொடங்குது, எல்லோரும் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டார். பைபிள் படிக்கும்போது ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஏற்றிக்கிட்டாங்களா? வரல. எல்லா தீபங்களும் அணைய தொடங்கின. புத்தி உள்ள கன்னிமார்கள் தான் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை போட்டு தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களுக்கு கையிலே தீபத்திற்கான எண்ணெய் இல்லை. அவர்கள் எண்ணெய் இருந்தவர்களிடம் வந்து கேட்டார்கள், எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when crisis raises, no one will help you. கிரைசிஸ் வரும்போது யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னாங்க, எங்க எண்ணெய் எங்களுக்கே போதுமானதா இருக்கு, நீங்க போய் எண்ணெய் விற்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு ஏற்றி வச்சுக்கோ. அறிவுரை சொல். பைபிள் சொல்லுதுங்க, அடுத்த கட்டம் இதுங்க எல்லாம் ஓடுதுங்க எண்ணெய் வாங்குறதுக்கு.
எண்ணெய் வாங்கி பத்த வச்சுட்டு திரும்பி வரத்துக்குள்ள மணவாளன் வந்து போய்விட்டார். போய் கோயிலில் கதவடைச்சுக்கிறார். வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறங்கள். உள்ளிருந்த ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். யார் நீங்கள்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார். இல்லையே, உங்களை நான் பார்க்கவில்லையே. நாங்கள் அங்கேதான் இருந்தோம், நான் உங்களை பார்க்கவில்லையே. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம். கதவு திறக்கவே இல்லை என்று சொல்கிறது பைபிள். when you are not ready, நீங்கள் ரெடியா இல்லைனா அந்த பிரபஞ்சம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கூடுதல் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா? கையில் இருப்பதை மிச்சம் செய்கிறீர்களா? அல்லது கூடுதலான ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறீர்களா? இன்றைய வாழ்க்கையை இன்றே வாழ்ந்து தீர்த்து கட்டி போய்விடுகிறீர்கள். நாளைக்காக தவிப்பதிலேயே உங்கள் வாழ்க்கை வீணாகிறது. எதற்காக படிக்கிறோம்? 17 to 25. ஆஃப்டர் தட் வாழ்க்கை நல்லா வாழறதுக்கு தானே அங்க கோட்டை விடுறாங்க. 17 to 25 எல்லாம் அதுக்கு பிறகு பாதிப்படைஞ்சு கொண்டு இருக்காங்க. நான் அந்த 17 to 25 பிடிச்சிக்கிட்டேன். கரெக்டாக முடித்தேன் பாடத்தை. இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே உயர்நிலையில் யூஜிசி பேமெண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கு. பிடித்துக்கொள்ளுங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். இந்த ஸ்கூல் சொல்லுதா நீங்கள் அந்த ஸ்கூலில் சேருங்க, இந்த ஸ்கூல் வந்து வெற்றிகளை உங்கள் குழந்தைகளுக்கு தரணும், போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த பள்ளிக்கூடமும் எந்த குழந்தைக்கும் வெற்றியை தராது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே தவிர வெறும் போய் சேர்வதனால் வெற்றி பெறுவதில்லை. எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பானா? சில விஷயங்களை நீங்களும் தான் செய்யணும். நான் செய்வதிலிருந்து என்னை தடை செய்வது எது? என்னை தடுப்பது எது? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நம்ம நிறைய கவலையோடு இருக்கோம்லப்பா. எனக்கு புரியவே இல்லைங்க, உங்களுடைய கவலை எதன் பொருட்டு? லிஸ்ட் போடுங்களேன். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. இதெல்லாம் என் கவலை. இந்த ஆம்பளைங்களை இருக்காங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியுமா? அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே அவங்க அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நிறைய ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், கோச்சிக்காதீங்க. பொண்டாட்டியை திருத்தணும். நீ டீச்சரா? அதென்ன ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, we have our own dignity. எங்களுக்கு சுயமரியாதை உண்டு. இந்த சுயமரியாதையோடு ஒரு பெண்ணை நடத்தணும். எல்லா ஆண்களும் ஒரு அம்மா கை தட்டது கூட அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கார். பல நேரங்களில் நான் செய்கிற தப்பு சொல்ற விஷயம் பாருங்க. குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள். வார்த்தைங்க. புரிந்தவர்கள் சொர்க்கவாதிகள். பெண்கள் அவர்கள் அன்பானவர்கள் கிடையாது, கடவுளிடம் இருந்து வந்த பரிசு பொருள். ரூமி. அவர்களை அடிமைப்படுத்தாதீர்கள். காட்டுமிராண்டிகளே அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறான் ஜலாலுதீன் ரூமி. பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். வலிமை சேர்ப்பது தாய் முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். பாரதி. எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம், மனையாளும் தெய்வம். பாரதி. வீடுன்னு ஒன்று இருக்குன்னா, உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது அவர்களுக்கும் இவர்களுக்கும் பொருந்தும். இது எப்படி வேல்யூ பண்றது? ஆண் பெண் எப்படி வேல்யூ பண்ணிக்கிறது? இப்போ நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன், நான் அப்படி பார்க்குறீங்க வச்சுட்டு இருந்தேன், தொலைஞ்சு போச்சு. ஆம்பளைங்க மாதிரியா? இங்கே ஒரு பேக்கெட்டு, இங்கே ஒரு பேக்கெட்டு, பின்னால் 2 பேக்கெட்டு, சைடில் 2 பேக்கெட், மொத்தம் 6 பேக்கெட்டோட அலையிறீங்க. எங்களுக்கு பேக்கெட்டே கிடையாது, கையில் அந்த பர்ஸ். நானும் பேக்கெட் வச்ச புடவை கட்டலான்னு பார்த்தேன் மேடம். ஒரு நாள் பேக்கெட் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட் இன்னொரு இடத்துல இருக்குது. மெட்டபாலிசம் மேடம், நம்ம நாட்டினுடைய பெண்களுக்கான மெட்டபாலிசம். அப்படி நம்ம என்ன பண்ணுறது? சாப்பிட்ற சாப்பாடு அப்படி, வேலை ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை. இட்லி தோசை சோறு தயிர் சோறு சாம்பார் சோறு சாப்பிட்டா என்ன ஆகுது? அவ்வளோதான். என்ன இருக்குதோ அவ்வளோதான். அந்தந்த வயசுக்கு ஏதாவது ஆரோக்கியமாக இருக்கிறியா, புத்தியோடு இருக்கிறியா, கடந்து போ. பாருங்கள், பர்ஸ் வச்சிருந்தா தொலைஞ்சிருச்சு. எவ்வளோ நல்லவங்களா தெரிஞ்சாங்க தெரியுமா? வந்த உடனே எனக்கு மேடம் கிட்ட சொன்னேன், மேடம் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் மேடம், காணோம் மேடம். ஜான்சி மேடம் என்ன கேட்டிருப்பாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின். சூப்பர். பஸ்ஸில் அப்புறம் கேளுங்க, என்ன பஸ்ஸு? சித்தலை பார்க்க வர பஸ். விட்டுட்டு போயிடுச்சு, போயெல்லாம் தேட முடியாது. அழுவுற ஜான்சி என்ன பண்ணுவாங்க? அடுத்தது என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? இவ்வளோ அழுவுறியே, உள்ள
30 ரூபா. என்ன சிரிக்கிறீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3 லட்சம் ரூபா. நமக்கு வேல்யூ பண்றதே தெரியல. இவங்களால நமக்கு என்ன நடக்கும்? அது 30 ரூபா தான், அவங்க 3 லட்சம் ரூபா. புருஷனால நமக்கு என்ன நடக்கும்? 30 ரூபா, புருஷன் 3 லட்சம் வேல்யூ. பொண்டாட்டியால என்ன நடக்கும்? 3 ரூபா, பொண்டாட்டி 30 லட்சம் வேல்யூ. அம்மா அப்பாவால என்ன நடக்கும்? அம்மா அப்பாவால 3 பைசா தான், அம்மா அப்பா 3 கோடி. கொடுத்தாலும் வராது. எனக்கு அப்பா இல்லை, இறந்துட்டார். அம்மா தான் இருக்காங்க, பார்த்துக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ உங்கள் அம்மா உங்களோட தான் இருக்காங்களா? இல்லை, நான் தான் எங்கள் அம்மாவோட இருக்கிறேன். வித்தியாசம் இருக்குல்ல? என்னோட எங்கள் அம்மா இருக்கிறதுக்கும் எங்கள் அம்மாவோட நான் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையே? வேல்யூ பண்ண எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லிட்டு போறேன், கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் சொல்றேன், பேரழகானவர்கள் எல்லாம் கவலையில் முகம் வாடி போய் குரூபியா தெரியுறீங்க. சிரிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? எங்க மேடம் சிரிக்க விடுறானுங்க. நான் கூடங்க நல்லா போவேங்க காலேஜுக்கு, சூப்பரா போவேன் காலேஜுக்குள்ள. எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க ஹெச்ஓடி கேட்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க, என்ன பர்வீன் டல்லா இருக்கிறேன். அதான் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. என்ன ஒரே கவலையா? சந்தோஷமா இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மளை கவலையாக்கிறோம் தெரியுமா? கவலைப்படாம கிளாரான்ற ஒரு பெண்ணை பத்தி சொல்றேன். ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் ஆரம்பிச்சது கிளாரா. 97 இயர்ஸ், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ரகசியத்தை கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு ரகசியத்திற்கான வார்த்தை உங்களுக்குலாம் வேணுமா? அந்த வார்த்தை 97 வயசுலையும் அழகாவும் அறிவாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கான வார்த்தை. நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு காரணம், துயரங்களையும் துக்கங்களையும் நான் சுமப்பதே இல்லை. என்ன செய்கிறீர்கள்? பதில் சூப்பர், கவனம். நான் மறந்து விடுகிறேன். கேள்வி கேட்கிறவன் சூப்பரா கேட்கிறான். இல்லையே, நீங்கள் எதையேனும் மறந்தீர்கள் என்றால் கூட இருக்கின்றவர்கள் ஞாபகப்படுத்துவார்களே, அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் நினைவுபடுத்துகின்ற பொழுது நான் மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்றதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேங்கிறேன். வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் நம் வெற்றி தோல்வி இருக்கு. கம்பராமாயணம் படிச்சு வளர்ந்தவனா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு கம்பராமாயணம். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. இப்போ கூட நான் போன வாரம் மெல்பர்ன் போய் வந்தேன், ஆஸ்திரேலியா. கம்பராமாயணம் தான் போய் பேசிட்டது. சூப்பர் இலக்கியம் அது. ஆனால் ஆர்வம் இருந்தால் தானே, எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் தானே குழந்தையும் வளரும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு கவிதை பாட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், நானும் அப்படி வளர்ந்தேன். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டுக்குள்ள குழந்தை ஒரு 23 வயசு அம்மா ஆடி ஆடி பாட்டு சொல்லு. என்ன பாட்டு பாடுதுன்னு பார்த்தா குழந்தை கேன்னு சிரிச்சு சாப்பிடுது கனடாவில். என்னடா பாட்டு இதுன்னு போய் பார்த்தா, காற்று மேலே காற்று கீழே, காற்று லெஃப்டில் காற்று ரைட்டில், காற்று மேலே காற்று அடிக்குது, காற்று கொஞ்சம் நாற்றடிக்குது, அது சிரிக்குது. நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது சொன்னேன், உன் புள்ள இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா ரசனை கெட்டு டாட்டு கிட்டு போட்டுட்டு அலைஞ்சாருன்னா குறை சொல்லாத. ஆரம்பிச்சு வச்சது நீ. எங்க அப்பா எங்க அம்மாலாம் எனக்கு சொன்ன பாட்டே வேற. என் தந்தை மீது தாய் மீது சாட்சியா சொல்றேன், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் விழுந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வாழ்க்கை நமக்கு தலை வணங்கிட்டு. பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது அந்த நெப்போலியனுடைய டூமை வந்து மேலே படிக்கட்டில் ஏற்றி எங்களை பார்த்துட்டு கீழே கூட்டிகிட்டு போய் அந்த பியானோ மாதிரி வச்சுருந்தாங்க, காட்டினாங்க. மேலே 37 படி. நான் சுகிசிவமையா எல்லாம் மேலே ஏறுறோம். திருவாரூர் சண்முகம் சார், நம்ம தமிழறி மணியன் ஐயா எல்லாம் மேலே ஏறும். மேலே ஏறி போய் பார்த்துட்டு அப்புறம் கீழே கடகடன்னு இறங்கி வந்தால் இந்த பெரிய ஹாலில் வச்சுருக்கான் நெப்போலியனுடைய கல்லறையை. நான் கேட்டேன் அந்த கைடுங்க, வா பெரியவங்களாம் வந்திருக்காங்கல்ல, கீழேயே இருக்குல்ல,
எதுக்கு 37 படி ஏற வச்சு மேலே இருந்து பார்த்து மறுபடியும் கீழே கூட்டு போனேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, என் தலைவன் நெப்போலியனின் கல்லறையை கூட யாரும் இப்படி நேரடியாக பார்த்து விட முடியாது, தலை குனிந்துதான் பார்க்க வேண்டும் என்பதற்காக மேலிருந்து அழைத்து வந்து கீழே போய் கொண்டு வந்தான். என்ன மரியாதை பாருங்க. தன் தலைவன் மீது ஒருவனுக்கு இருக்கிற நெப்போலியன் சொல்லுங்க பிரான்ஸ் நாட்டில். அப்படி எப்படி இவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள்? நான் எப்படி உருவாகிறேன்? நீங்கள் எப்படி உருவாகி இருக்கிறீர்கள்? இதோ ஜான்ஸ் எப்படி உருவாகி இருக்கிறார்? எப்படி உருவாகி இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம், நான் எல்லாம்? நான் சொல்லட்டுமா? வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். ரொம்ப பலம் இல்லாமல் நோ சொல்ல முடியாது. 7:30 மணி IPL டிக்கெட் 2 கிடைச்சிருக்கு. என்ன வைத்தால கத்திட்டு இருக்கிறேன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதானே நீங்க. எதில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதானே நான். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு? நான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நான் சொல்றேன். கம்பராமாயணத்தில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. சொல்லுங்க பாப்போம், சும்மா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் என்ன? ராமன். 2 உடனே லக்ஷ்மணன் கொண்டீங்களா? பரதன், லக்ஷ்மணன். வெரி குட். இந்த குட்டி பையன் கத்தனா பாருங்க, சூப்பர். ஆக்சுவலாக பல பேருக்கு தெரியாது, நகுலன் சகாதேவன் எல்லாம் வழிச்சு விடுவாங்க மகாபாரதத்துலேருந்து. ஏன்னா ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. சத்ருகன் அதுதாங்க இன்னைக்கு ஹீரோ. உங்க எல்லாருக்கும் ஹீரோ. உங்க குழந்தைக்கு ஹீரோவா கடவுளா ராமனை நிறுத்திக்கோங்க. பட் பின்பற்ற வேண்டிய நாயகனா சத்ருக்னனை நிறுத்துங்க. யார் தெரியுமா சத்ருக்னன்? சத்ருனா பகை, இக்னன்னா அழிக்கிறது. பகை அழித்தவன் சத்ருக்னன். என்ன பகை அழிச்சான்? நான் ஃபுல்லா படிச்சு பார்க்குறேன். ராமாயணத்தை ஒரு போர்லையும் அவன் ஈடுபட்டதில்லை. ஆனால் திருப்பி திருப்பி படிக்கிறேங்க, இந்த 10,000 பாட்டையும் படிக்கிறேங்க. ஒரு டைம்லையும் சத்ருக்னன் ராமனிடத்தில் பேசினதா குறிப்பே இல்லைங்க. யாரேனும் குறிப்பு இருந்தால் எனக்கு எஜுகேட் பண்ணணும். ராமன் அவன் பேசினதே இல்லை ராமன் கிட்ட. இங்க கூட பிறந்த அண்ணங்க ராம சாமிங்க, தெய்வம், பேரழகன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய ஒய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். பேரழகன் அண்ணன். சத்ருக்னன் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, பேசினதில்லை. வாய். அதான் பகை அழித்தல். அப்படி எப்படி நான் இன்டர்லிக் பண்றேன்? கவனம் பெற்றோர்களே, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. பரதனுடைய நோக்கம் ராமன் பாதுகையை எடுத்து நாடாள்வது. பர்வீன் சுல்தானாவின் நோக்கம் பேராசிரியராக இருப்பது, பொதுமக்களிடத்தில் நல்ல விஷயங்களை பேசுவது. இவர்களுடைய நோக்கம் பள்ளிக்கூடத்தை நடத்துவது. உங்களுக்கு என்ற நோக்கம் உண்டு. கடவுள் அதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட படைப்பில் லக்ஷ்மணனின் நோக்கம் ராமனோடு இருப்பது. அப்படி என்றால் சத்ருக்னனின் நோக்கம் என்ன? பரதனோடு இருப்பது. பரதன் ரொம்ப சுமாரான புகழ் பெற்றவன், ஆனாலும் நல்லவன். 1000 மடங்கு நல்லவன், கோடி மடங்கு நல்லவன் ராமனை விட. ஆனால் அவ்வளவு கரிஸ்மேட்டிக் ஹீரோ கிடையாது. நோக்கம் என்ன? பரதனுக்கு தாழ்பணிந்து இருப்பது. பரதனுக்கு தாழ்பணிந்து இருக்கும் பொழுது அதை குலைக்கக்கூடிய, அதை வெட்டக்கூடிய ஒரே சக்தி ராமனின் சௌந்தரியம். ராமனின் சௌந்தரியத்தை பார்த்துட்டா பரதன் பின்னாலாம் போக முடியாது. இலக்கு என்ன? பரதன் பின்னால் போறது. என் இலக்கு என்ன? உங்களிடத்தில் பேசுவது. உடல் நலம் இருக்கோ நலம் இல்லையோ வா. நான் வேற எங்கேயாவது போயிட்டேன்னா நிச்சயமாங்க. ஏல் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பேராசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுங்க. நான் போலியே, மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நான் போல. எனக்கு இந்த கல்லூரி போதுமானது. SIT காலேஜ் தேனாம்பேட்டை, அங்கே பேராசிரியராக இருக்கு. பணம் இல்லை, எல்லாம் போலியே. சத்ருக்னன் எந்த பகையை அழித்தான்? ராம சௌந்தரியத்தை பார்த்து விட்டால் என் இலக்கு கெட்டு போகும் என்பதற்காக ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து விட்டு போனானே, அந்த சத்ருக்னனுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடம்.